வணக்கம் விவாஸ். இன்னைக்கான டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 26 பார்த்தீங்கன்னா அங்கே வந்து முடிய போகுது. 31 அப்படின்னா ஃபைனல் நடக்க போகுது. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகுது. ஐபிஎல் 26 பார்த்தீங்கன்னா முடிய போகுது. ஸோ அடுத்த வருஷம் ஐபிஎல் பற்றி நம்ம அப்புறம் பேசலாம், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இன்டர்நேஷ்னல் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அதுக்கப்புறம் ஸோ சீரீஸ் தான் நடக்க போகுது. இந்தியா ஆப்கானிஸ்தானோட பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் ஆட போகிறாங்க. அதுக்கான ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா T20 வேர்ல்டு கப் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. இந்த பிப்ரவரி மாதம் நடந்த வேர்ல்டு கப்பு செம்மையான வெற்றி. பேக் டு பேக் டைட்டில்ஸ் ஜெயிச்சிருக்கோம். 2024 and 2026 பேக் டு பேக் டைட்டில்ஸ் தாராளமாக விளையாடிட்டு இருக்காங்க. மாற்றம் இல்லை. நான் 3 வருஷமாக இந்தியா அப்படின்னா பீக் பர்ஃபார்மன்ஸில் இருக்காங்க. மாற்றம் இல்லை. ஓல்டியும் சரி T20 சரி பயங்கரமாக ஆடிட்டு இருக்காங்க. மாற்றம் இல்லை. செம்ம கம்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு வருஷமாக கப்பு ஜெயிச்சாது அந்த 3 வருஷம் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். வேறு ஒரு கம்பேக் டீமாக இந்தியா மாறிடுச்சு. அது மாற்றம் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ல்டு கப் முடிஞ்ச கையோட பார்த்தீங்கன்னா இந்தியா vs ஆப்கானிஸ்தானோட சீரீஸ் ஆட போகிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் முடிஞ்சிச்சு. T20 வேர்ல்டு கப் இப்போ வந்து அப்படின்னா ஃபுல்லாக ஓல்டியை ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஓல்டி வேர்ல்டு கப் இருக்குது. 2027 ஓல்டி வேர்ல்டு கப். ஸோ ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஓல்டி வேர்ல்டு கப் நடக்கும். ஸோ அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் நடக்க போகுது. ஸோ இதான் தெரிஞ்சு ரோஹித் சர்மா கோலி லாஸ்ட் வேர்ல்டு கப் இருக்கும். நம்ம அப்போ பேசலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டி வந்து டெஸ்ட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 6ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. ஸோ அதுக்கான ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து விட்டுருக்காங்க. ஸோ இப்போ டெஸ்ட் ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டி ஸ்குவாட் நான் அப்புறமா போடுறேன், ஓகேவா? ஆஃப்டர் வீடியோ அப்புறம் நாளைக்கு ஒரு சண்டே மண்டே அந்த டேட்டில் நான் போட்டுறேன், ஓகேவா? ஸோ இப்போது டெஸ்ட் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்துலாம். நம்ம டெஸ்ட் ஸ்குவாட் பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில் கேப்டன், SSC ஜெய்ஸ்வால், அப்புறம் KL ராகுல் வைஸ் கேப்டன், விக்கெட் கீப்பர் அண்ட் சாய் சுதர்ஷன், அப்புறம் ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பர், தேவதத் படிக்கல், நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, மஹிதீன் சுந்தர், குன்னூர் பெஹர், அதுக்கப்புறம் ஆஷா துபே, ஜோய் விக்கெட் கீப்பர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய டெஸ்ட் ஸ்குவாட். 5 ஒரு டெஸ்ட் ஆட போகிறாங்க. அது 10ஆம் தேதி. அது பார்த்தீங்கன்னா ஒன் டே டெஸ்ட்டு. அது பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நியூ பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. பேர் பார்த்தீங்கன்னா மாதவ் சுந்தர் அண்டு குன்னூர் பெஹர் 2 பேர் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஷா துபே ஆட் பண்ணியிருக்காங்க. டேவிட் படிக்கல் ஆட் பண்ணியிருக்காங்க. கிட்ட 4 பேர்ஸ் நியூ பிளேயர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. சூப்பர் அப்படி தான் சொன்னோம். ஒரு வேறு லெவல் அப்படின்னா நான் சொல்லுவேன். டேவிட் படிக்கல் அப்படின்னா இந்த டெஸ்ட்டு அந்த மேட்ச் தான் ஆடிட்டு இருக்காரு. அது மாற்றம் இல்லை. ஸோ டேவிட் படிக்கல் போட்டுருக்காங்க. இந்த ஸ்குவாடில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு டிசப்பாயிண்ட்டு முகமது ஷமி இல்லை அப்படி தான் சொன்னோம். பும்ரா வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த IPL ஆட்சிக்கான ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. முகமது ஷமியாருக்கு வந்துருக்கோம். ஒரு பும்ராக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் முகமது ஷமியா. மாற்றம் இல்லை. முகமது ஷமி இல்லாமல் எப்படி இவங்க டெஸ்ட்டு மேட்ச் ஆட போகிறாங்கன்னு எனக்கு புரியல. முகமது ஷமி இல்லாதது ஒரு பெரிய நெகட்டிவ் அப்படி தான் சொன்னோம். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ்லாம் ஜெயிச்சுவாங்க. மாற்றம் என்ன அப்படின்னா அப்படிப்பட்ட டீமாகவே இப்போ இந்தியா மாறிடுச்சு. வேர்ல்டு கப்பும் வச்சுட்டு இருக்காங்க, சீரீஸும் வச்சுட்டு இருக்காங்க. நம்பர் 1 டீமாக மாறிட்டு இருக்கு இந்தியா. மாற்றுவதில் ஒரு பெரிய ஒரு சரித்திரம் படிக்க போகிறாங்க. மாற்றுவதில் இந்தியா பட்டிருக்கோம். அது வந்து இந்திய கிரிக்கெட்டாக மாறிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போது போய் பார்ப்போம். அண்ட் 6ஆம் தேதி வந்து அந்த T20 சீரீஸ் சாரி ஓல்டி டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. சாரி T20 சொல்லிட்டேன். சாரி டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி 10ஆம் தேதி இருக்கும். 5 டெஸ்ட் நடக்க போகுது டெஸ்ட்டு. ஸோ 1 டே டெஸ்ட் தாங்க. செகண்ட் டெஸ்ட்லாம் கிடையாது. ஒரே ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு ஆட போகிறாங்க. அப்படின்னா 3 ஓல்டி வந்து பார்த்தீங்கன்னா விளையாட போகிறாங்க. ஸோ ஓல்டி ஸ்குவாட் அடுத்த வீடியோ நான் அப்புறமா நான் போடுறேன். அப்போ இப்போதைக்கு நான் டெஸ்ட் ஸ்குவாட் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஸ்குவாட் ரொம்ப பிடிச்சவங்க கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் சுமன் கில் வந்து திரும்ப இந்த டெஸ்ட் டீம் தான் கேப்டன் பண்ணுறாரு. அவர் 3 ஃபார்மேட்லையும் கேப்டன்சி பார்க்குறாங்க. நல்லா தெரியுது. அந்த T20 கொஞ்சம் ஒதுக்கிட்டு இருக்காங்க. 2 ஃபார்மேட் தான் அவருக்கு செட் ஆகிருக்கு. ஒலியே அந்த டெஸ்ட்டு அப்படி தான் சொன்னோம். அண்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதுதான் அந்த கேப்டனாக பார்த்துட்டு இருக்காங்க. மாற்றம் இல்லை. ஸோ என்ன நடக்க போகிற போய் பார்ப்போம். அண்டு அப்புறம் தெரியும் T20 சீரீஸ் வந்து சாரி டெஸ்ட் சீரீஸ் வந்து நடக்க போகுது. ஸோ ஓகே சாரி ஓகே. ஸோ என்ன நடக்க போய் பார்ப்போம். ஓகே யாருக்கு அந்த ஸ்குவாட் பிடிச்சி மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க. ஸோ வீடியோ பிடிச்ச டாபிக் நாளைக்கு சரிங்க. சப்ஸ்கிரைப் யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? எது பார்க்குறீங்கன்னா மறக்காம இந்த சப்ஸ்கிரைபில் பெல் வாங்கினா கிளிக் பண்ணிடுங்க. ஓகே நன்றி. டேக் கேர். வணக்கம். குட் நைட்.